வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அதாவது அவர்களுடைய தொடர்பியல் பிரச்சனைகளை பற்றி இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் பேசுகிற போது நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே உங்களிடம் பேசினேன். அதாவது இந்த பார்வை என்று வருகிற போது நம்மிடம் சொல்லப்படுகிற விஷயங்களை எப்படி நாம் சீர்தூக்கி பார்ப்பது என்பது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்பது ரேண்டம் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது போகிற போக்கில் நம்மிடம் வந்து சேரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உண்மை என்று எடுத்துக்கொண்டு அதை வேறு எந்த விஷயத்தோடும் பொருத்தி பார்க்காமல் அதை தொடர்ந்து மற்றவர்களிடமும் பரப்புவது. இது இன்றைக்கு ஒரு பெரிய நோய்மையாக இருக்கிறது. நான் நிறைய இளைஞர்களை சந்திக்கிற போது நான் இதை பார்க்கிறேன். உதாரணமாக அதாவது கார்ல் மார்க்ஸ் ஒரு இடத்திலே சொல்வார், நரகத்திற்கு போகும் பாதை நல்லெண்ணங்களால் ஆனது என்று சொல்வார். அதை எப்படி நான் உங்களிடம் விளக்க விரும்புகிறேன் என்றால், சாதி ஒழிப்பு என்பது ஒரு நல்ல கருத்து தான். அதாவது சாதிகள் இருக்கக்கூடாது, சாதி ரீதியான சமத்துவம் மனிதர்களுடன் நிலவ வேண்டும் என்பது ஒரு நல்ல கருத்து. ஆனால் இதற்கு சொல்லப்படுகிற தீர்வுகள் என்பது பலவிதமாக இருக்கின்றன. பொதுவான ஒரு பாதை சமூக நீதி சார்ந்த பார்வை என்பது என்ன? எல்லோரும் சமத்துவமாக இருக்க வேண்டும், சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும், எல்லோருக்குமான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட வேண்டும். இது ஒரு பார்வை. இந்த பார்வையை வைத்து நாம் அணுகுகிற போது இப்போது நிலவுகிற ஒரு ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பிற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமத்துவத்தை எப்படி நிலைநாட்டுவது, அதற்காக எல்லா சமூகங்களும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்களுடைய கல்வி மற்றும் சமூக சூழலுக்கு ஏற்ப அந்த வாய்ப்புகளை எப்படி பகிர்ந்தளிப்பது, அதாவது ஒரு பங்கேற்பாளர்களாக அவர்களை எல்லா அமைப்புக்குள்ளும் எப்படி மாற்றுவது, இதுதான் நம்முள் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் நிறைய இளைஞர்கள் இன்றைக்கும் கூட நான் செல்லக்கூடிய பல மாணவர்களிடம் உரையாற்றுகிற போது அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அது சாதி ஒழிய வேண்டும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஜாதி கேட்கிறார்களே, இந்த ஜாதியை பார்த்திங்கன்னா அப்போ ஜாதி எப்படி ஒழியும் என்று கேட்கிறார்கள். எவ்வளவு தூரம் ஒரு தவறான சிந்தனை மக்கள் மனதில் ஆழ பதிய வைக்கப்படுகிறது, இளைஞர்கள் மனதில் ஆழ பதிய வைக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். ஜாதி எவ்வளவு வருஷமாக இருக்கிறது? 1000 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது. ஆனால் ஸ்கூல் எப்போது வந்தது? பள்ளி எப்போது வந்தது? ஒரு பொதுக்கல்வி என்பது இங்கு ஒரு 100-150 வருடங்கள் தான் இருக்கும். அது வரைக்கும் பொதுக்கல்வியே கிடையாது, பள்ளிக்கூடம் என்கிற கட்டமைப்பே கிடையாது. அங்கு அவருடைய இந்த ஜாதி ரீதியான தகவல்களை பதிவு செய்கிற வழக்கமும் கூட இல்லை. அப்பொழுதெல்லாம் ஜாதி இல்லாமல் இருந்ததா? சரி, சாதி எதற்கு பதிவு செய்யப்படுகிறது? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னேன், சமூக ரீதியான ஒரு சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடஒதுக்கீடு வழங்குவது. அதாவது எந்தெந்த சமூக பிரிவினர் இருக்கிறார்கள், எவ்வளோ சதவீதம் இருக்கிறார்கள், ஒரு மாணவர் படித்துவிட்டு வருகிறார் என்று சொன்னால் அந்த சமூக பிரிவினருக்குரிய இடஒதுக்கீட்டில் அவருக்கு ஒரு முன்னுரிமை வழங்குவது இதற்காகத்தானே பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் பள்ளியில் அந்த சாதி பெயரை பதிவு செய்வது என்பது சாதியை வளர்ப்பதற்காக அல்ல, சாதிய சமத்துவத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்காக, அமுல்படுத்துவதற்காக. அப்படி இருக்கிற போது சாதி சமத்துவத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பையே அதனால் தான் சாதி வளர்கிறது என்று சொல்வது என்பது போகிற போக்கில் சொல்லப்படுகிற ஆதாரமற்ற ஒரு செய்தி. ஆனால் இது நிறைய இளைஞர்கள் மனதில் போய் எளிதாக ஒட்டிக்கொள்கிறது. அதனால் தான் சொன்னேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லப்பட்டது போல நமக்கு சொல்லப்படுகிறவற்றின் பின்னால் என்ன பின்புலம் என்ன இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய சிந்தனை உருவாக்கத்திற்கான முதல் படி என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம். நம்ம என்றைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை
என்னோடய சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார். ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து. பலர் இது அப்படி தான் நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால அந்த இலக்குக்கு போக முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எவ்ரி டே யூ ஹாவ் டு டேக் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் கோல். இந்த ஆக்ஷன் டேக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு அடையலாம். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க, வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிறையா டயலாக் பேசுவாங்க, நிறையா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க, நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் they don't take action. கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் மேலே உயரமாக வளர்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க, அவர் இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது. நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் இளம் வயதில் அவர்கள் நினைத்து இலக்கை அடைந்திருப்பார்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவருக்கு லக்கு, இல்லை அப்பா பண்ணிட்டாரு, மாமனார் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம். அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது. எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது, ஒரு ஸ்டெப், a journey of 1000 miles start with the first step, one single step.
ஒரு 1000 மைல்கள் கடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த 1000 மைல் வரும். ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். தினசரி நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத, அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இப்போ வந்து இன்னை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும், என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசளவில் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனதளவில் ஆசைப்பட்டாச்சு. அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது, எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாமே ஓப்பன். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது. அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள். அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது. அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ், ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆட்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது. வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும். நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது தான் முதல் படி. அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புதுக்கோட்டையைச் சேர்ந்த எழுத்தாளர் முத்துநிலவன் தமிழ் இந்து நாளேட்டில் தமிழ் இனிது என்னும் தலைப்பில் தொடர்ந்து 50 பகுதிகளாக ஒரு செய்தியை எழுதி கொண்டிருக்கிறார். இப்போது தான் அது நிறைவு பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் ஒரு நாள் தமிழில் நாம் எழுதுகிற போது சரியாய்த்தான் எழுதுகிறோமா, அந்த சொற்களை அந்த எழுத்துக்களை சரியாக பயன்படுத்துகிறோமா என்பது பற்றிய அந்த கட்டுரை தொடர் அமைந்திருக்கிறது. பலர் சரியென்று கருதி கொண்டிருப்பது தவறாக இருக்கிறது. அவற்றை சுட்டிக்காட்டுவது வெறும் இலக்கண ஆசிரியராக இல்லை, நம் தாய்மொழி தமிழை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த பணியை மிக எளிமையாகவும் இலகுவாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் அதே நேரத்தில் பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுக்களை காட்டியும் அந்த தொடரை முத்துநிலவன் எழுதியிருக்கிறார். இப்போது அது புத்தகமாகவும் வர இருக்கிறது. எப்படி அந்த கட்டுரை தொடர் அமைந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். இதற்கு கடிகாரம் என்று பெயரா, கெடிகாரம் என்று பெயரா? வழக்கில் அந்த கெடிகாரத்தை எடுத்து வா என்று சொல்லுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். எது சரி? கடிகாரம் என்று எப்படி வேணாலும் சொல்லலாம் என்பது மொழி சார்ந்த ஒரு செய்தி அன்று. கடிகாரமா கெடிகாரமா, இதற்கு என்ன பொருள், அதற்கு என்ன பொருள் என்பதை அவர் பல்வேறு உதாரணங்கள் மூலம் விளக்குகிறார். கெடிகையா கடிகையா? முதலில் கடிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால் கடிகை. இந்த கடிகை என்கிற சொல் பழையது. கடிகை என்றால் காலம் காட்டுவது. கடிகை என்றால் என்னென்ன இடங்களில் ஆளப்பட்டிருக்கிற பொருள் உடையது என்பதையும் அவர் சொல்லுகிறார். உமுறு புலவரினுடைய ஆசிரியர் கடிகை முத்துப்புலவர், அங்கே இருந்து தொடங்குகிறார். கடிகை முத்துப்புலவர், கெடிகை முத்துப்புலவர் அல்ல, கடிகை தான். அதற்கு பிறகு பழைய தமிழ் இலக்கியம் ஒன்றை எடுத்து காட்டுகிறார். நம்முடைய 11 கீழ்கணக்கில் 18 நூல்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்றின் பெயர் நான்மணி கடிகை தான். ஆகையினாலே கடிகை என்பது தான் சரி. கடிகை தான் சரி என்றால் கடிகாரம் தான் சரி. சில இடங்களில் க என்பது கே என்று மாறும். பேச்சு வழக்கில் பல எழுத்துகள் அப்படி மாறும்.
பெற்ற மகனே என்பதை பெத்த மகனே என்று நாம் சொல்லுகிறோம். அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அல்ல, சாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் சரி. ஆனால் நாம் வழக்கில் சாட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்படித்தான் க என்கிற எழுத்து கே என்று மாறும். இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்றை அவர் விளக்கியிருக்கிறார். பொதுவாக நடக்கிற ஒரு பிழையை அவர் சொல்லுகிறார். கணிப்பொறி வந்ததற்கு பிறகு பல நேரங்களில் என்ன ஆகிறது என்றால், இர் என்கிற எழுத்து, இர் என்றால் இடையின இர், அதையுமே ஒரு இடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ரா என்றால் எந்த ரா என்று கேட்டால், இப்போதும் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் சின்ன ரா பெரிய ரா என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் அல்ல. இந்த ராவை பெரிசாக எழுதி இந்த ராவை சின்னதாக எழுதினால் அது சின்ன ரா ஆகிவிடுமா என்ன? ரா ரா என்று சொல்லுவதற்கு ஒலிப்பு முறையிலே நமக்கு பழக்கமில்லை என்றாலும் அதை எப்படி சொல்லி பழக வேண்டும் என்று சொல்லுகிறார். இடையின ரகரம், வல்லின ரகரம். இடையினம், வல்லினம் நமக்கு தெரியும். வல்லினம், மெல்லினம், இடையினம் என்றால் கசட தபர, அந்த வல்லினத்தில் வருகிற ரா எது? எரல வடட என்று வருகிற போது எர ர, அந்த ரா எது? இது இடையினரா. இப்படி போடுவது இடையினரா என்று சொல்லிவிட்டு, அந்த இடையினராவுக்கு மேலே புள்ளி வைக்கிற இடங்களில் பெரும்பாலும் என்ன ஆகிறது என்றால், ர என்கிற எழுத்தை எழுதி புள்ளியோ கொம்போ போடாமல் துணை எழுத்து அல்லது கால் வாங்குவது என்று சொல்லுவோமே, அந்த துணை எழுத்தை போட்டுத்தான் அதன் மேல் புள்ளி, அதன் மேல் கோடுகளை வரைகிறோம். இது கணிப்பொறியிலும் அப்படித்தான் இருக்கிறது. தலைவர் என்று எழுத வேண்டுமானால் த-லை-வ ரா போட்டுத்தான் மேலே புள்ளி வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் கால் துணை எழுத்தை போட்டு மேலே புள்ளி வைக்கிறோம். இப்படிப்பட்ட பிழைகளையும் அவர் எடுத்து காட்டுகிறார். நினைவு கூறுதல் என்றால் இடையின ரகரம். இப்போது நாம் இர் இர் என்பதற்கு வந்துவிடலாம். இடையின ரகரம், நினைவு கூறுதல் என்று வல்லின ரகரம் போடக்கூடாது. அவர் ஒரு பொது உடைமை சிந்தனையாளர். தன்னுடைய சிந்தனைகளையும் இந்த மொழி ஆய்வு அல்லது மொழி பற்றிய இந்த கட்டுரை தொடரில் மிக எளிமையாகவும் இயல்பாகவும் சேர்த்திருக்கிறார். ஒரு இடத்தில் சொல்லிக்கொண்டே வருகிற போது முரண்பாடு, அதாவது எது முரண்பாடு எது வேறுபாடு, இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? வேறுபாடு என்றால் வேறுபட்ட கருத்து, முரண்பாடு என்றால் எதிர்கருத்து. அது வேறுபட்டது மட்டுமல்ல, எதிர்கருத்து. 100 பூக்கள் மலரட்டும் என்கிற மாவோவினுடைய மேற்கோளை அந்த இடத்திலே காட்டுகிறார். இடையின நகரத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லும்போது ஏழை வர்க்கம், முதலாளி வர்க்கம் என்று 2 வர்க்கம் இருக்கிறது அல்லவா? அந்த வர்க்கத்துக்கு வருவது இடையின ரகரம் என்று சொல்கிறார். இப்படி தன்னுடைய கருத்துக்களையும் அந்த மொழி நடையோடு சேர்த்து சொல்லுகிற அழகையும் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல புத்தகம். தமிழ் இனிது, இந்த நூலும் இனிது.